நமஸ்தே. நான் இந்த சாப்டரில் அதாவது ஹிந்தி நிபந்த் சங்கலன் அந்த புக்கில் வரக்கூடிய விஷாரத் பூர்வார்த் புக்கில் இருக்கக்கூடிய தெரஹ் நிபந்த் பாரத் கி காதிய சமஸ்யா, பாரதத்துடைய உணவு பிரச்சனை அப்படிங்கிற அந்த நிபந்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். சன்ன ஆண்டு 1920 से 1920 से பஹ்லே முன்பு और பிறகு மேலும் பாத்கே பாத்ன பிறகு பஹ்லேன பிஃபோர்னு அர்த்தம். பாரத் வருஷமே பாரத நாட்டில் கை திருஷ்டியோங் சே பல கோணங்களிலிருந்து பகுத் ஸ்பஷ்ட் அந்தர், பகுத்ன நிறைய, ஸ்பஷ்ட தெளிவான, அந்தர் படுகையாக வேறுபாடு ஏற்பட்டு விட்டது. பஹ்லே பாரத் வர்ஷகி ஜன் சங்கியா கமி தி, பஹ்லே முன்பு பாரத நாட்டினுடைய ஜன் சங்கியா மக்கள் தொகை கம்தி குறைவாக இருந்தது. கிந்து ஆனால் சன் 1920 கே பாத் 1920க்கு பிறகு யஹ் தேஜி சே பட்னி சுரு ஹுயி, இது தேஜி சே மிக வேகமாக உயரத் தொடங்கியது. ஜன்சங்கியா கே பட்னே கே காரணோங் மே, மக்கள் தொகை பட்னே கே காரணோங் மேன உயர்கின்ற காரணத்தில், உயர்ந்த காரணத்தால் சப்சே படா மிகப்பெரிய, எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய ஹாத் சேச்சக் அதாவது சிக்கன் பாக்ஸ், ஹைஜா காலரா, பிளேக்னா ஒரு நோய், பிளேக் நோய், இத்தியாதி பிமாரியோங்கே இவ்வளவு இத்தியாதின போன்ற நோய்களினுடைய நிரோதக் டிகோங்கா ரகாகை தடுப்பு தடுப்பூசிகள் இருந்து கொண்டு இருக்கின்றன. பஹ்லே இன் ரோகோங் சே முன்பு இந்த நோயினால் பிரதி வருஷ ஒவ்வொரு வருடமும் லாக்கோங் கி சங்கியாமே லட்சக்கணக்கான எண்ணிக்கையில் லோக் மர் ஜாத்தே தே மக்கள் இறந்து வந்தார்கள். நிரோதக் டிக்கோங் கே பிரயோக் சே அதாவது தடுப்பூசிகளின் உபயோகத்தால் உன்கா மர்னா அவர்கள் இறப்பது பந்து ஹோகயா நின்றுவிட்டது. இசுசே ஜன்சங்கியா கி பட்தி சுரு ஹுயி, இசுசே இதனால் ஜன்சங்கியான மக்கள் தொகை அதிகரிப்பது ஆரம்பமானது. அவுர் மேலும் உஸ்கே சாத் சாத் அத்துடன் அன்னகி திருஷ்டி சே அதாவது உணவு பார்வையில், உணவின் கோணத்தில் பாரத் கி ஸ்திதி பாரதத்தினுடைய நிலைமை சிந்தனீய ஹோச்சலி அதாவது சிந்தனைக்குரியதாக, கவலைக்குரியதாக ஆகிவிட்டது. சன் ஆண்டு 1920 சே 1920 20க்கு பஹ்லே முன்பு தேஸ்மே தேசத்தில் இத்னா இவ்வளவு அன்ன பைதா ஹோதாத்தா இவ்வளவு உணவு உற்பத்தியாகி இருந்தது. கி அப்படி ஆவசியகதா கோ பூரா கர்னே கே பாத் பி அப்படி தன்னுடைய ஆவசியகதா தேவையை பூரா கர்னே கே பாத்மி பாத் பி முழுமை செய்த பிறகும் உஸ்கா நிர்யாத் கியா ஜா சக்தா தா அதை ஏற்றுமதி செய்ய முடிந்தது. பரந்து ஆனால் 1920 கே பாத் 1920க்கு பிறகு பாரத்துடைய உணவு அன்ன பாரத் கா அன்ன பாரத் கி ஆவசியகதா பூரி கர்னே கே லியே பி பர்யாப்த நஹீதா, அதாவது பாரத்துடைய உணவு பாரத்தினுடைய தேவையை, ஆவசியகத்தான தேவையை பூரி கர்னே கே லியே பி முழுமை செய்வதற்கும் பர்யாப்த நஹீதா போதுமானதாக இல்லாமல் இருந்தது. பாரத் ஏ கிருஷி பிரதான் தேஸ்கே அதாவது பாரதம் ஒரு முதன்மையான விவசாய தேசம். இஸ்லியே ஆகையால் யஹாங் இங்கே அன்னக்கி கமி உணவினுடைய குறை ஹோனா ஏற்படுவது விபத்திகா சூச்சகி அது ஆபத்தினுடைய அறிவிப்பாகவே சமஜா ஜானா சாகிய புரிந்து கொள்ள வேண்டும். யதி ஒரு கால் கிருஷி பிரதான் தேஸ் அதாவது முதன்மையான விவசாய தேசம் அப்படி நிவாசியோங்கே தன்னில் நாட்டில் வசிக்கக்கூடியவர்களுடைய பேட் பர்னே கேலியே வயிற்றை நிறைப்பதற்காக அன்னு பாகர்சே மங்காயே அதாவது அந்த உணவு வகைகளை பாகர்சே வெளியிலிருந்து தருவித்தார்கள், அதாவது ஏற்பாடு செய்திருந்தார்கள். உஸ்கா நிர்வாக் ஹோனா அதை நிர்வாகம் செய்வது கடினம்.
परंतु ஆனால் லக்பக் ஏறக்குறைய பிச்லே கई வருஷோं से கடந்த பல வருடங்களாக ஹமேம் நமக்கு அன்னகா படி மாத்ராமி அந்த உணவுங்கிறது மிகப்பெரிய அளவில் ஆயாத் கர்னா படா இறக்குமதி செய்ய நேர்ந்தது. த்விதீய விஸ்வ யுத்தசே இரண்டாவது உலகப் போரிலிருந்து பஹ்லேபி உலகப்போருக்கு முன்பும் பாரத் பிரதிவர்ஷ் பாரதம் ஒவ்வொரு வருடமும் பர்மாவிலிருந்து லக்கோங் டன் சாவல் மங்காத்தா தா லட்சக்கணக்கான டன் அரிசி வாங்கியிருந்தது. ஜப் யுத்த கால்மே எப்பொழுது போர்க்காலத்தில் பர்மாசே சாவல்கா ஆனா பர்மாவிலிருந்து சாவல்கா ஆனா அரிசி வருவது பந்து ஹோகயா நிறுத்தி வைக்கப்பட்டதோ தப் அப்பொழுது தேசத்தில் அன்னகா சங்கட் அந்த உணவு சங்கடம் உபஸ்தித் ஹோகயா ஆஜராகிவிட்டது. அன்னகே தாம் பகுத் பட்கயா அந்த உணவுப் பொருட்களுடைய விலை பகுத் பட்கயன மிகவும் உயர்ந்து விட்டது. உண்மே பட்தே தாமோங் பர்பி அதில் உயர்ந்துவிட்ட அந்த விலையிலும் அன்னகா மில்னா அந்த உணவு பொருள்கள் கிடைப்பது தூபர் ஹோகயா கடினமாகிவிட்டது. இஸ்கே பாத் இதன் பிறகு அபுதக் இதுவரை அன்னகே தாம்மி அதாவது உணவுப் பொருட்களின் விலையில் படோத்தரி ஹி ஹோ ரஹிகை உயர்வுதான் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. கமி நகி ஹோ ரஹிகை குறைவாகவில்லை. சன் 1951 में 1951 दो अरब 2 மில்லியன் 15 கரோட் रुपये का 15 கோடி ரூபாய்க்கும் சன் 1952 में 1952 दो अरब 2 மில்லியன் அதாவது 15 கரோடு அப்படின்னு அர்த்தம். 33 கரோடு 33 கோடி ருப்பியே கா அனாஜ் ரூபாய்க்கான அனாஜ் தானியங்கள் விதேசே மங்காயா கயா வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. இஸ் பாரி வியவ்கோ இந்த பெரிய செலவை திருஷ்டிமே ரக்குகர் பார்வையில் வைத்துக்கொண்டு யோஜனா ஆயோக் திட்டக்குழு பிரத்தம் பஞ்சவர்ஷிய யோஜனாமே முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் சப்சே அதிக் பல் எல்லாவற்றையும் விட ஒரு மிக அதிகமான ஒரு பலம் கிருஷி பர் தியாத்தா விவசாயத்திற்கு கொடுத்து இருந்தது. கிருஷிக்கே சுத்தார் கேலியே அந்த விவசாயத்தை சமன்படுத்துவதற்காக நதி காட்டி யோஜனாயும் அதாவது வடிநில யோஜனாவுங்கோ திட்டங்களை சப்சே பகலே அனைத்திற்கும் மேலாக பூரா கர்னேக்கா முழுமை செய்வதற்கான பிரயத்தன கியா கயா முயற்சி செய்யப்பட்டிருந்தது. ஜிசுசே இதனால் நதியோங் பர் பனே பாந்தோங் சே நதிகளில் கட்டப்பட்ட அந்த அணைகளிலிருந்து நஹ்ரேங் நிக்கால்கர் கால்வாய்களை ஏற்படுத்தி அதிகாதிக் பூமிக்கு மிக அதிகமான பூமியை சிஞ்சாயிக்கு ஜாசகே பாசனம் செய்ய முடிந்தது. ஏசே ஆசா கி இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில் கி கயீத்தி செய்யப்பட்டு இருந்தது. கி பிரத்தம் பஞ்சவர்ஷீய முதல் 5 ஆண்டு யோஜனா திட்டம் சமாப்தி பர் முடிவடைந்தவுடன் தேஷ் நாடு அன்னகி திருஷ்டிசே அந்த உணவு தானியத்தினுடைய கோணத்தில் இருந்து பார்வையிலிருந்து ஆத்ம நிர்பர் ஹோ ஜாயேகா அதாவது தன்னையே சார்ந்திருக்கும். ஹமாரே தேஷ்மே நம்முடைய தேசத்தில் குல் மொத்தம் 32.88 கரோடு ஹெக்டர் பூமி 32.88 கரோடு ஏக்கர் ஹெக்டர் பூமி இருக்கிறது. இஸ்மேஸ் சே இதிலிருந்து குல் மொத்தம் 30.40 கரோடு ஹெக்டர் அதாவது 30.40 கோடி ஹெக்டர் கே பாரேமே பற்றித்தான் ஆங்கடே பிராப்தகை அதனுடைய உருவம் ஒரு ஃபிகர் பிராப்தகை பெற்றிருக்கிறோம். 1984 to 85 में
इसमें இதில் इसमें से இதிலிருந்து 16.38 16.38 கரோடு கோடி ஹெக்டர் பூமி பர் அந்த 16.38 கோடி ஹெக்டர் பூமியில் நிலத்தில் खेती हो रही थी விவசாயம் நடந்து கொண்டு இருந்தது शेष में से மீதியிலிருந்து 6.56 கரோடு 6.56 கோடி ஹெக்டர் பூமி பர் வன் தே அந்த பூமியெல்லாம் வனமாக காடாக இருந்தது 3.40 கரோடு ஹெக்டர் பூமி பாகோங் 3.40 கோடி ஹெக்டர் பூமி பாகோங் தோட்டங்களாகவும் சராகாஹி மேய்ச்சல் நிலம் இத்தியாதி கேகாம் போன்ற வேலைகளை ஆரஹித்தி வந்து கொண்டு இருந்தது 2.56 கரோடு ஹெக்டர் 2.56 கோடி ஹெக்டர் பூமி பஞ்சர் தரிசு நிலமாக இருந்தது और மற்றும் इसके अलावा இதை தவிர 12 கரோடு ஹெக்டர் அதாவது 12 கோடி ஹெக்டர் பூமி ஐசிடி இப்படி இருந்தது जो कृषि के लिए उचित नहीं थी விவசாயத்திற்கு ஏற்றதாக நஹீத்தி இல்லாமல் இருந்தது जिस பூமி பர் खेती हो रही थी எந்த பூமியில் விவசாயம் நடந்து கொண்டு இருந்ததோ உஸ்மேம் சேம் அதிலிருந்து 3.25 கரோடு ஹெக்டர் அதாவது 3.25 கோடி ஹெக்டர் பூமியில் தான் சிஞ்சாயிகா பிரபந்தா பாசனத்திற்கான ஏற்பாடு இருந்தது शेष பூமி பர் மீதமுள்ள நிலத்தில் खेती விவசாயம் கேவல் மட்டும் நிச்சித் வர்ஷாக்கே சகாரே அதாவது நிச்சயமற்ற அந்த மழையின் ஆதரவுடன் தான் ஹோத்திகை நிகழ்கிறது ஜித்தனே பூமி பர் கேத்தி ஹோத்திகை அது எத்தனை நிலத்தில் விவசாயம் நிகழ்கிறதோ உஸ்கே 80% 80% பாகமே பாகத்தில் खाद्यान्न ही बोए जाते हैं அதாவது உணவு தானியங்கள் தான் விதைக்கப்படுகின்றன इससे एक निष्कर्ष यह निकलता है இதிலிருந்து ஒரு முடிவு தோன்றுகிறது कि जिस भूमि पर எந்த பூமியில் सिंचाई नहीं हो रही பாசனம் இல்லாமல் இருக்கிறதோ उसको सिंचाई के लिए அதை பாசனத்திற்காக யோக்கிய பனாகர் தகுதியானதாக ஆக்கி கிருஷிக்கு உபஜ் விவசாயத்தினுடைய மகசூலை அவசிய படாயி ஜா சக்தாகி கண்டிப்பாக உயர்த்த முடிகிறது கிந்து ஆனால் குல் கிருஷிமே மொத்த விவசாயத்தில் खाद्यानों அதாவது உணவு பண்டங்களுடைய அனுபாத் விகிதம் बढ़ाना शायद संभव न होगा விகிதத்தை உணர்த்துவது ஒரு கால் நிகழாமல் இருக்கலாம் इस प्रकार இந்த மாதிரி ஜஹாங் எங்கே ஹமாரி நம்முடைய खाद्य समस्या में அதாவது உணவு பிரச்சனையில் दो बड़े बड़े कारण இரண்டு மிகப்பெரிய காரணங்கள் बढ़ती हुई जनसंख्या உயர்ந்து கொண்டு இருக்கின்ற மக்கள் தொகை और கிருஷியோகிய பூமிக்கு விவசாயத்திற்கு தகுந்த பூமியினுடைய அல்பத்தாக குறைவு வகாங் खाद्य समस्या को அங்கே உணவு பிரச்சனையை விக்கட் பனானே வாலே கடினமாக்கக்கூடிய குச் और कारण भी है மேலும் சில காரணங்கள் இருக்கின்றன உன்மேம் சேம் அதிலிருந்து சப்சே படா காரன் யகை எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய காரணம் இதுவே கி ஜித்னா அன்ன பைதா ஹோத்தாகை எவ்வளவு உணவு உணவு தானியங்கள் உற்பத்தி ஆகிறதோ உஸ்கா பி சஹி உபயோக் நஹி ஹோ பாத்தா அதையும் சரியாக உபயோகப்படுத்த முடியாது தேஷ்மே தேசத்தில் அன்னத்தை தானியங்களை ரக்னே கேலியே வைப்பதற்காக அச்சே நல்ல கோதாமோங்கி கிடங்குகளின் வியவஸ்தா நகிகை ஏற்பாடு இல்லை इसलिए ஆகையால் பகுத்சா அன்ன
நிறைய உணவு தானியங்கள் சட் கல்கர் அழுகி நஷ்டஹோ ஜாத்தாகை நஷ்டமடைகிறது. உசே சூஹே கா ஜாத்தேகே அதை எலிகள் சாப்பிடுகின்றன. உஸ்கே பாத்பி அதன் பிறகும் ஜோ அன்ன ஷேஸ் மில்தாக எந்த ஒரு உணவு தானியம் மீதி காப்பாற்றப்படுகிறதோ உஸ்கா விவரன் அதனுடைய விவரம் டீக் தரக்ஷே நஹி ஹோ பாத்தாகை சரியாக பெறப்படுவது இல்லை. வியாபாரி லோக் வியாபாரிகள் அன்னகோ தானியத்தை உணவு தானியத்தை தபாக்கர் சிப்பாக்கர் அதாவது ஹைட் அண்ட் சீக் மறைத்து வைத்து ரக் லேத்தே ஹே और மேலும் இஸ் பிரகார் இந்த மாதிரி ஏக் நக்லி தங்கி இந்த ஒரு போலியான இறுக்கத்தை பைதா கர்க்கே உற்பத்தி செய்து மன்மானா முனாஃபா பன் கமாத்தேகை மனம் போனபடி லாபத்தை சம்பாதிக்கிறார்கள். வியாபாரியோங்கி வியாபாரிகளுடைய ரோக்கு தாம் கர்னே கேலியே அவர்களை தடுத்து பிடிப்பதற்காக சர்க்கார் அரசாங்கம் கை பல கைமிம் பனாத்தி ஹ திட்டங்களை உண்டாக்குகிறார்கள். பிரதிபந்த் அவர் நியந்திரன் தடை மற்றும் நியந்திரண கட்டுப்பாட்டை லாகு கர்த்திகை நடைமுறைப்படுத்துகிறார்கள். கிந்து ஆனால் ஜப் தக் பாசார் மீ ஆனால் எப்பொழுது வரை கடைத்தெருவில் பர்யாப்த் அன் உப்லப்த நாகோ போதுமான உணவு தானியங்கள் தயாராக இல்லாமல் இருக்கிறதோ தப்பு தக் அப்பொழுது வரை ஏ பிரதிபந்த் இந்த தடையும் நியந்திரன் கட்டுப்பாடும் ஸ்திதி கோண நிலையை அவர் பிகார்னேமே மேலும் அழிப்பதில் சகாயக் ஹோங்கே உதவியாக இருப்பார்கள். சுதார்னே மே நகி சீர்திருத்துவதில் இல்லை. இஸ் பிரகார் யஹ் ஸ்பஷ்டகை இஸ் பிரகார் இம்மாதிரி யஹ் இது ஸ்பஷ்டகை தெளிவாக இருக்கிறது. கி யதி ஹமே தேஷ் கே காத்திய சமஸ்யா ஒரு கால் நமக்கு தேசத்துடைய உணவு பிரச்சனையை ஹல் கர்னா ஹோத்தோ தீர்வு காண முடிந்தால் ஹமே அனேக் திஷாவோங்மே நமக்கு பல திசைகளில் பிரயத்தன கர்னா ஹோகா முயற்சி செய்ய வேண்டியிருக்கலாம். சப்சே பஹ்லா பிரயத்னத்தோ எல்லாவற்றையும் விட முதல் முயற்சி ஜன் சங்க்யா கோ கம் கர்னேகா மக்கள் தொகையை குறைப்பதற்கு யா அல்லது கம்சே கம் நா பட்னே தேனே குறைந்தபட்சம் உயராமல் இருப்பதற்கு இருக்க வேண்டும். ஹோனா சாகியே இருக்க வேண்டும். இஸ்கேலியே இதற்காக பரிவார் நியோஜன் ஆந்தோலன் கே துவாரா அதாவது குடும்ப கட்டுப்பாடு போராட்டத்தின் மூலமாக காஃபி போதுமான அளவு பிரயத்தன முயற்சி கியா பி ஜாரகை செய்து கொண்டும் இருக்கிறார்கள். தூஸ்ரா பிரயத்தன இரண்டாவது முயற்சி பேக்கார் படி பூமி அதாவது வீணாக இருக்கின்ற பூமியை கிருஷியோகிய பனாக்கர் விவசாயத்திற்கு தகுந்ததாக உண்டாக்கி உஸ்பர் கேத்தி கர்க்கே அதில் விவசாயம் செய்து அன்னைக்கு உபஜ் உணவு தானியத்தினுடைய மகசூலை படானேக்கே ரூப்மே உயர்த்துகின்ற வடிவத்தில் ஹோனா சாகியே இருக்க வேண்டும். ஜிஸ் பூமி பர் எந்த பூமியில் இந்த சமயத்தில் அதுரே டங்குசே அரைகுறையான முறையில் கேத்தி ஹோ ரஹிகை விவசாயம் நடந்து கொண்டு இருக்கிறதோ உஸ்பர் சிஞ்சாயி அதில் பாசனம் காத்திய அவர் அச்சே பீஜோங்கி காத்தியா உண்ணக்கூடிய மற்றும் நல்ல விதைகள் நடைமுறை வியவஸ்தா கர்க்கே நடைமுறைப்படுத்தி கொண்டு உபஜ்கோ மகசூலை கையி குணா பல மடங்கு படாயா ஜா சக்தகை உயர்த்த முடிகிறது. தீஸ்ரா பிரயத்தன மூன்றாவது முயற்சி தேஷ்மே தேசத்தில் உற்பத்தி ஹுயே உற்பத்தியாகி இருக்கின்ற அன்னகோ உணவு தானியத்தை டீக்ஸே சரியான முறையில் சம்பால்னே அதாவது ஹேண்டில் பண்ணுறது வழி நடத்தி அவர் உஸ்கா சமுச்சித் வித்தரன் அதை ஏற்ற முறையில் பங்கீடு செய்து டெலிவரி செய்வதற்கு ஹோனா சாகியே கர்னே கேலியே ஹோனா சாகியே அப்படின்னா செய்ய வேண்டும். ஜிசுசே அன்னக்கா சத்துபயோக் ஹோ சகே அதனால் உணவு தானியங்கள் சத்துபயோக் நல்ல வகையில் உபயோகப்படுத்த முடியும். 1965 में भारत सरकार ने இந்திய அரசாங்கம் அன்னைக்கு படுத்தி ஹுயி கீமத்தோங்கோ அதாவது உணவுப் பொருள் உயர்ந்து கொண்டிருக்கின்ற விலைவாசியை
தேக்கர் பார்த்துவிட்டு ஏக் லாக் சே அதிக் 1,00,000க்கும் அதிகமான ஜன்சங்க்யா வாலே நகரோங் மே மக்கள் தொகையுள்ள நகரங்களில் ராஷன் வியவஸ்தா ரேஷன் அமைப்பை லாகு கர்னேகா நடைமுறைப்படுத்துவதற்காக நிச்சய் கியாத்தா முடிவு செய்திருந்தது. ராசன் வியவஸ்தாசே அந்த ரேஷன் அமைப்பினால் நடைமுறையால் சமஸ்யா கேவல் சமஸ்யான பிரச்சனை கேவல் அன்ஷதக ஓரளவு மட்டும்தான் ஹல் ஹோத்திகை தீர்வு செய்ய முடிகிறது. ஜபிகே இசுசே எப்பொழுது இதனால் பிரஷ்டாச்சார் பகுத் பட் ஜாத்தாக இதனால் ஊழல் மிகவும் அதிகரித்து விடுகிறது. அன்னைக்கு கமிகோ உணவு தானியங்களுடைய குறைவை பூரா கர்ணிக்கா முழுமை செய்வதற்கான கோயி அவர் உபாய் வேறு எந்த திட்டமும் சோச்சா ஜானா சாகியே யோசிக்க வேண்டாம். உபாய் சோச்சா ஜானா சாகியே திட்டத்தை சிந்திக்க வேண்டும். சப்சே பட்கர் எல்லாவற்றுக்கும் மேலாக பாத் யஹை விஷயம் இதுதான். லோகோங்கோ கானே கி ஆதத்தோங்மே மக்களுடைய உணவு பழக்க வழக்கத்தில் பரிவர்த்தன் கியா ஜானா சாகியே மாற்றம் செய்ய வேண்டும். ஹமாரே தேஸ்மே நம்முடைய தேசத்தில் ஏசே பகுத் லோகுகை இப்படிப்பட்ட நிறைய மக்கள் இருக்கிறார்கள். ஜோ கேவல் அன்னபர்ஹி நிர்பர் ரகத்தேகை அதாவது உணவு தானியங்களைத்தான் சார்ந்திருக்கிறார்கள். அன்னைக்கு கமி ஏக் படி சீமாத்தக் அந்த உணவு தானியங்களுடைய குறை ஏக் படி சீமாத்தக் ஒரு மிகப்பெரிய எல்லை வரை மான்ஸ் மாமிசம் மச்லி மீன் और फलों द्वारा பழங்கள் மூலமாக பூரா கி ஜா சக்திகை முழுமை செய்ய முடிகிறது. பரந்து ஆனால் பகுத்சே லோக் நிறைய பேர் நிராமிஷ் போஜி அதாவது சைவ உணவு சாப்பிடக்கூடியவர்களாக ஹோனைக்கே காரன் இருக்கின்ற காரணத்தால் மான்ஸ் மச்சிலி மாமிசம் மீன் நஹிக்காத்தே சாப்பிடுவதில்லை. ததா மற்றும் ஃபல் பழம் और சப்ஜி காய்கறிகளை व्यवहार की आदत ना होने के कारण नहीं करते அதாவது அவங்களுக்கு அந்த நடைமுறை பழக்கம் நா ஹோன் இல்லாத காரணத்தால் நஹி கர்த்தே செய்வதில்லை. யதி லோக் ஒரு கால் மக்கள் அண்டை முட்டை மான்ஸ் மாமிசம் மச்லி மீன் फल பழம் और सब्जियों का अधिकाधिक मात्रा में காய்கறிகளை அதிகமான அளவில் व्यवहार करना शुरू करें तो நடைமுறைப்படுத்த ஆரம்பம் செய்தால் அன்னைக்கு ஆவசியகதா காஃபி கம் ஹோ ஜாயேகி அந்த உணவு தானியங்களுடைய தேவை போதுமான அளவு கம் ஹோ ஜாயேகின குறைந்துவிடும். பரந்து ஆனால் இன் சப் உபாயோங் மீ சப்சே மகத்துவபூர்ண பாத் ஆனால் இந்த எல்லா திட்டங்களை விட மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயம் ஜன்சங்க்யா கி விருத்தி கோ ரோக்னே கி ஹை மக்கள் தொகையுடைய வளர்ச்சியை தடுத்தல். யதி வஹ் ந ரோக்கி கயி தோ அது தடுக்காவிட்டால் அந்நிய சப் உபாய் மற்ற எல்லா திட்டங்களும் தரே ஹி ரஹ் ஜாயேகா தோல்வி அடைந்து விடும். ஹமாரி யோஜனா நிர்மாத்தாவும் நம்முடைய திட்டமிடுபவர்களும் யஹி கத்தன்ஹ இந்த கூற்றுதான். பஞ்சவர்ஷீய யோஜனாவோங் மே 5 ஆண்டு திட்டங்களில் उत्पादन के बढ़ने के बाद உற்பத்தி அதிகரித்த பிறகும் லோகோங் கி ஸ்திதி மக்களுடைய நிலைமையில் சுத்தார் இஸ்லியே நஹி ஹுவா ஒரு சீர்திருத்தம் இதனால் உண்டாகவில்லை. கியோங்கி ஏனென்றால் உத்னே ஹி அனுபாத்மே அந்த விகிதத்தில் ஜன்சங்க்யா பி படுகையி மக்கள் தொகையும் உயர்ந்து விட்டது. பகுத் பாரதிய கி காதிய சமஸ்யா நிறைய இந்தியர்களுடைய உணவு பிரச்சனை காத்திய கி நகி உணவு பிரச்சனை அல்ல பரந்து அபித்து ஆனால் கானே வாலோங்கி சமஸ்யா பீகை சாப்பிடக்கூடியவர்களுடைய பிரச்சனையாகவும் இருக்கிறது.